உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் இறை குலமே இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நீளமாய் நிலமதில் நடந்தவரே இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்தின சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனியே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வை பொங்கல் மாறும் இறை குலமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதர சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார்.
சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் புகழ் பாடிடுவர். பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். Alleluia, 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 Alleluia. வாழ்வு தரும் உணவு நாணி, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே இறைவா, வாழ்வு தரும் உணவு நானே என்றவரே, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே பசி இராது என்றும் தாகம் இராது என்றும் சொன்னவரே, நாங்களும் கூட பல நேரங்களில் பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மீக தாகத்தை தனித்தருளும் ஆண்டவரே. என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறீரே. பல நேரங்களில் துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், கலக்கங்கள், தோல்விகள் வருகிற போது நாங்கள் துவண்டு போகிறோம், உம்மை விட்டு விலகி போகிறோம். உம்முடைய உடனிருப்பையோ நீர் எங்களோடு இருக்கின்ற உண்மையையோ நாங்கள் மறந்து விடுகின்றோம். இயேசு தெய்வமே, எப்பொழுதும் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அருளும். என்னிடத்தில் நம்பிக்கை கொள்ளுகிற ஒவ்வொருவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவருமே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா செயல்கள் என எல்லாவற்றிலும் உமது உடனிருப்பையும் பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் தந்து காத்தருளும் ஆண்டவரே. ஆமீன். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு வாழ்வு கொடுக்கும் அப்பமாக கொடுக்கின்றார். அதனால்தான் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. இன்றைக்கு பசி பட்டினியினால், வறுமை ஏழ்மையினால் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். உணவு என்பது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவை நிறைவேறாமல் ஒருவேளை கூட சரியாக உணவு உண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் உணவாக வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கிறது. அந்த தாகம் வெறும் தண்ணீர் தாகம் மட்டுமல்ல, மாறாக ஆன்மீக தாகம். இறைவனை உரிமையாக்கிக் கொள்வது, இறை பிரசன்னத்தை அனுபவிப்பது, இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பில் ஆழப்படுவது, இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவது, இறைவன் தருகிற மன்னிப்பில் வாழ்வு பெறுவது என்கிற தாகம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்றது. அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் கூட அழகாக, கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஆர்வமாய் நாடி தேடுவது போல ஆண்டவரே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று பாடுகிறார். இதனையே புனித அகுஸ்தினாரும் கூட என்னுடைய ஆன்மா உம்மில் தஞ்சம் அடைகின்ற, உம்மில் தாகம் தீர்க்கின்ற அளவுகோல் மட்டுமின்றி என் உள்ளமானது எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கிறது. அது உம்மில் சேரும் போதே, உம்மில் இணையும் போதே நிறைவு பெறுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். சகோதர சகோதரிகளே, என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று நமது ஆண்டவர் சொல்லி நம் எல்லோரையும் அரவணைக்கின்ற தெய்வமாய் ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். அவர் யாரையும் வெறுப்பதில்லை, புறம் தள்ளுவதில்லை. வேண்டப்பட்டவன் வேண்டாதவன், ஏழை பணக்காரன், இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் என்கிற வேறுபாடு அவரிடத்தில் இல்லை. பகைமை உணர்வு அவரிடத்தில் இல்லை. அவர் எல்லோரையும் இணைக்கின்ற பாலமாய் இருக்கின்றார். என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். கடவுளால் அவர் ஏன் அனுப்பப்பட்டார், எதற்காக அவர் மானிட உருவை ஏற்றார்,
எதற்காக அவர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்றால் தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்த தந்தையின் திருவுளம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும் தன் தந்தையிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதுதான், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதுதான், அவருடைய உயிர்ப்பில் நாம் எல்லோரும் பங்கு பெற வைப்பதுதான் அந்த தந்தையினுடைய திருவுளம். அந்த திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மனுமகனாக, மெஸ்ஸியாவாக, மீட்பராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். அற்புதமான இறைவார்த்தை பகுதியை, ஆழமான புரிதல்களை உடைய இறைவார்த்தை பகுதியை கொண்டிருக்கிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். கேரள மாநிலம் விளக்கண்ணூர் என்கிற இடத்தில் கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளது. அந்த ஆலயத்தில் 2013 நவம்பர் 15 குருவானவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் அப்படி திருப்பலியை நிறைவேற்றும் போது அர்ச்சிக்கப்பட்ட அந்த தேவ நற்கருணையில் ஆண்டவர் இயேசுவுடைய திருமுகமானது வெளிப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கண்ட மக்கள் எல்லோரும் வியந்து போய் இயேசு ஆண்டவர் உண்மையிலேயே அந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை கண்ணார கண்டு அனுபவித்தார்கள். இந்த செய்தியானது மிக வைரலாக எல்லோரிடத்திலும் பகிரப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக இவற்றை பற்றிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. உண்மையிலேயே இயேசு ஆண்டவர் அந்த அப்பத்தில் வெளிப்பட்டாரா? அது உண்மையான அப்பம் தானா? அதில் ஏதாவது காட்சிகள் உண்மையிலேயே வெளிப்பட்டதா என்கிற அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தொடரப்பட்டது. 12 ஆண்டுகளின் ஆய்வுக்கு பிறகு வத்திக்கான் விசுவாச கோட்பாட்டு திருப்பேரவையானது ஆம், உண்மையிலேயே அதில் வெளிப்பட்டது இயேசுவினுடைய பிரசன்னம் என்பதை அது உறுதி செய்திருக்கிறது. அது வணங்கத்தக்கதாக இன்றைக்கு பொதுமக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 3 2025 இதை இந்த வத்திக்கான் விசுவாச கோட்பாட்டு பேரவை உறுதி செய்திருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் உண்மையான விசுவாசம், உயிருள்ள விசுவாசம். இயேசு ஆண்டவர் உண்மையிலேயே அந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாகிறார் என்பது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் கூட இந்த சீடர்கள் பல இடங்களுக்கு சிதறுண்டு போகிறார்கள். எருசலேம் திருச்சபையானது பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறது. பலர் துன்புறுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க கூடாது என்று சொல்லி அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மக்கள் பல இடங்களில் சிதறுண்டு ஓடுகிறார்கள். சவுல் என்பவர் கூட வீடு வீடாக நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்துகிறார். திருச்சபையை நாளுக்கு நாள் அவர் அழித்து வந்தவராக இருக்கிறார். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள், கொடுமைகள், சித்திரவதைகள், சிறைவாசங்கள் நடந்த நேரத்திலும் கூட சிதறுண்டு போன மக்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் விசுவாசத்தை, நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் என்று. அதுதான் கத்தோலிக்க திருச்சபையினுடைய உண்மையான விசுவாசத்தினுடைய நற்செய்தி தூது பணியாக இருக்கிறது. அந்த தூது பணி ஒரு உயிருள்ள பணி, உயிரோட்டமுள்ள ஒரு பணி, உண்மையான பணி, இயேசுவின் பணி. அதுவே உயிர்ப்பின் பணி. இந்த உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். இயேசுவின் நற்செய்தியின் தூதுவர்களாய் இவ்வுலகத்தில் தொடர்ந்து வாழ்வோம். ஆமென்.
அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எனது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. விதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும்,
உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்களால் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார்.